நம்ம நருட்டோ சீரிஸ்ல ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸை பார்த்துருப்போம், ஒரு சில இன்டெலிஜென்ட்டான கேரக்டர்ஸையும் பார்த்துப்போம். ஆனா இது ரெண்டுமே கலந்த ஒரு கலவையாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அது ரொம்பவே ரேரா தான் இருப்பாங்க. பட் அதுல ஒரு மிக முக்கியமான ஆளு தான் நம்ம மின்னல் முரளி மினாட்டோ நமிகாசே. நம்ம மினாட்டோ ஒரு பவர்ஃபுல் கேரக்டர், இன்டெலிஜென்ட்டான கேரக்டர் அப்படின்றது எங்க ஃபேக்ட் இல்ல, அவர் எந்த பேட்டிலுமே டிஃபீட் ஆகலன்றது தான் ஃபேக்ட். அதாவது நம்ம நருட்டோ சீரிஸ்ல என்னதான் ஒரு சில கேரக்டர்ஸை பவர்ஃபுல்லா காமிச்சிருந்தாலுமே அட்லீஸ்ட் அவங்க ஒரு பேட்டிலையாச்சும் டிஃபீட் ஆகி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம கக்காஷி எடுத்துக்கலாம். கக்காஷி பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான், பட் இருந்தாலுமே அவர் ஒரு சில இடங்கள்ல டிஃபீட் ஆகி இருப்பாரு. அதே மாதிரி தான் நம்ம டோபிராமா செஞ்சோமே ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வரப்ப மாத்ரா கிட்ட டிஃபீட் ஆகிருப்பாரு. மாத்ராவே பாத்தீங்கன்னா நம்ம அஷிராமா செஞ்சோ கிட்ட டிஃபீட் ஆகிருப்பான். இவ்வளவு ஏங்க நம்ம சாசுகேவே நருட்டோ கிட்ட டிஃபீட் ஆகிருப்பான், நருட்டோவே சாசுகே கிட்ட ஃபர்ஸ்ட் பேட்டில் அப்படி டிஃபீட் ஆகிருப்பான். பட் என்னதான் இத்தனை கேரக்டர்ஸ், இத்தனை பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் ஒரு சில இடங்களில் டிஃபீட் ஆகி இருந்தாலும் நம்ம மினோட்டோ டிஃபீட் ஆனாரான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. நம்ம மினோட்டோ அவருடைய லைஃப்ல ஏகப்பட்ட பேட்டில்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, நிறைய பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ்லாம் எதிர்த்து நின்றுருக்காரு. பட் அப்படி இருந்துமே அவர் எந்த இடத்துலையும் டிஃபீட் ஆகிற மாதிரியோ தோத்து போற மாதிரியோ நமக்கு காமிக்கல. ஒபிட்டோ விசஸ் இட்டாச்சி ஃபைட் அப்ப, அதாவது நம்ம குராமா லீஃப் லேஜ் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம மினோட்டோ டிஃபீட் ஆகிருப்பாரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல நம்ம மினோட்டோ டிஃபீட் ஆனதா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒபிட்டோவுக்கும் மினோட்டோக்கும் ஃபைட் நடக்கும்போது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஒபிட்டோவோட அந்த அடுக்கு மினோட்டோ கிட்ட வேலை செஞ்சிருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம மினோட்டோ ஒபிட்டோட வீக்னஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம ஒபிட்டோவே போட்டு பொழந்திருப்பாரு. அண்ட் லாஸ்டா நம்ம மினோட்டோ சாகிறதுக்கு முன்னாடி கூட அவர் நினைச்ச காரியத்தை பண்ணிட்டு தான் சாவாரே தவிர அவர் நினைச்சது நடக்காம போயிட்டு அப்படி காணாம போயிட்டாருலாம் சொல்ல முடியாது. இது மட்டும் இல்லாம சாண்ட் வில்லேஜஸ் அந்த ஷினோபிஸ் கிட்ட நம்ம மினோட்டோ சண்டை போடுவார் இல்லையா, அங்க நிறைய பேர் இருப்பானுங்க. பட் நம்ம மினோட்டோ சோலோவா போயிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் போடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் நம்ம மினோட்டோ ஃபைட் பண்ணி அந்த ஃபைட் ட்ரால முடிஞ்சிருக்கு. அதை ட்ரால கூட சொல்ல முடியாது, நம்ம மினோட்டோ அவருடைய ஆப்போனன்ட்டோட ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிருப்பாரு. அதனால தான் அந்த இடத்துல கூட சூப்பரா தம்பி நல்லா பண்ற அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருப்பாரு. இந்த கேரக்டரை பத்தி பேசுறன்றதை இப்பயே ஒரு சிலர்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி கண்டுபிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம மினோட்டோ மாதிரியே நருட்டோ சீரிஸுக்குள்ள இன்னொரு கேரக்டருமே இருக்காரு. அவருமே பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேட்டில் வின் தான் பண்ணுவாரே தவிர தோத்துலாம் போக மாட்டாரு. ஸோ அவரையுமே மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எத்தனை பேர் கரெக்டா